ஆமி அண்ணியோட எல்லாரும் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபி. ஆக்சுவலாக நேற்று நான் நியூ இயர் போட்டதில் நிறைய பேர் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்க ஃபோட்டோகிராஃபி போடலைன்னு. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போட்டேன். இருந்தாலும் உங்கள் எல்லோரும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். சீரியஸ்லி சாரி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி ஃபைனல் எபிசோடு வந்துடுச்சு. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. தென் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபிக்ஷன் தான். நம்ம யூடியூப்பில் ஃபிக்ஷன் படிக்கிறோம் அண்ட் வேட்பேடில் படிக்கிறோம். ஸோ படிக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடும்ல. ஸோ அது மாதிரி தான் அப்படியே கேட்குற இந்த டைம் மட்டும் ஜாலியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு தயம் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே உட்காண்ட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஒயன் போகிறா. தயம் தயம் என்னடி எப்போ வந்த? நான் கவனிக்கல. என்னாச்சுமா? இல்லை தயம், ரொம்ப நேரம் ஒரு மாதிரி உட்காந்துருந்தீங்களா? ஸோ அதனால தான். இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது சொன்னீங்களே, மறந்துட்டிங்களா? இருக்குமா, ஞாபகம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடுறேன். ஓகே தயம் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைம்மா வேண்டாம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். தயம் ஏதாவது இல்லைம்மா நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தயம், எதுனா ஒன்றா கூப்பிடுங்க, நான் வரேன். கண்டிப்பாம்மா, நீ போ. சரிங்க தயம். அப்படி சொல்லிட்டு வைன் போயிடுறா. வைனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? நல்லா தானே இருந்தார் கொஞ்ச நாளாக, ஒரு 4 monthஸாக. ஓகே, இப்போது ஒரு மாதிரி இருக்கார். என்னாச்சு? ஏதாச்சும் கேட்டால் கோவப்படுவாரோ? இல்லை, இப்போல்லாம் கோவப்படுறதில்ல பெருசாக. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு இவருக்கு? ஒன்றுமே புரியல. ஏதாச்சும் சொன்னால் தானே செய்ய முடியும். எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் செய்யறது? கோவம் மட்டும். இப்போல்லாம் தயவங்க என்கிட்ட கோவமே படுறதில்ல. ஒயன் இதோ வரேங்க. என்னங்க? என்னாச்சு? உட்காடி. நல்லா உட்காரு. சரிங்க. என்னங்க? நான் நல்லா யோசித்தேன்டி. இது எனக்கு பாரு, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. என் கண்ணு ஃபுல்லாக ஜோ தாண்டி தேடுது. 5 months முடிய போகுது. 6 months அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே உன்னோட லைஃப்பை நான் தான் ஸ்பாயில் பண்ணாது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் மேலே கரெக்டுன்னு எதுவுமே நான் சொல்லி ப்ரூவ் பண்ண விரும்பலை. நான் தான் தப்பு, எல்லாமே நான் தான் தப்பு. ஃபஸ்ட்டு அவளை தொலைச்சது, 2வது உன் வாழ்க்கை இப்படி ஸ்பாயில் பண்ணது, எல்லாமே நான் தான். நீ வேறு லைஃப் பார்த்துட்டு போயிடுமா. அவனுக்கு எந்த விதத்துலையும் சரியாக இருக்க மாட்டேம்மா. என்ன என் கூட இருந்தா எப்பவுமே உன்னை காயப்பட்டுட்டே இருப்பேன். ஜோன்னு அது நல்லாவும் இருக்காது. சரியாம்மா, புரியுதா? தயம், அப்போ நீங்கள் இன்னும் அவ்வளோ மறக்கலையா? இன்னுமா தயம்? ஓகே தயம், ஆக்சுவலாக நான் நினச்சேன் மாற்றிட முடியும்னு. என்னால் மாற்ற முடியல. ஓகே, இங்கே சொன்னதான் கரெக்ட். நீங்கள் என்ன செய்றீங்களோ செய்யுங்க. இங்கே பாருமா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். உனக்குன்னு லைஃப் இருக்குது, அதை பாரு நீ. சரியா? உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். அப்போவே சொன்னேன்டி, யாருமே என் பேச்சு கேட்கல. என்னை மாற்ற முடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே மனசுக்குள்ளே இருக்க ஃபீலிங்லாம் புரிஞ்சுக்கலடி. அட்லீஸ்ட் நீ ஏதாச்சும் புரிஞ்சுக்கோ. சரியா? எனக்கு புரியுது தயம். இப்போவே கிளம்பிடணுமா இல்லை 1 month அப்புறம் தான் கிளம்பணுமா? பத்தியா கோவப்படுற? அவன் நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். ஏன்டி திருப்பி அதே முடிஞ்சிருச்சுடி. எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை, எதுவும் தப்பு தான். நான் மட்டும்தான். நான் மேரேஜ் பண்ணிடக்கூடாது. உன் லைஃப்பை வேற நானே உனக்கு தயம். இதோட உங்கள் லிமிட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் உங்களை லவ் பண்ண தயம். அதனால இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். என்னால் மாற்ற முடியும்னு நினச்சேன். நான் கூட இடையில நினச்சேன் மாறிட்டீங்களோன்னு. சரி தயம்,
நீங்கள் எப்போ ஜோவை மறக்க முடியல? ஜோ இருக்க இடத்த யாருமே, எனக்கு தெரியும் ஜோ இருக்க இடத்த யாருமே ஃபுல் பண்ண முடியாதுன்னு. ஜோன்னா அவன் மட்டும்தான். நீங்கள் ஏன் ஜோவாக பார்க்குறீங்க? நான் உங்கள் பொண்டாட்டியாக பார்க்கலாம்ல. அது பார்க்காதனால தான் தையும் நீங்கள் இப்போது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, எனக்கு உங்கள் ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. தென் கோர்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் வேணும் அப்படி இப்படி நான் எந்த ஆர்கியும் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் ஜங்குக் அண்ணாக்கிட்டையும் சரி எங்கள் அப்பாக்கிட்டையும் சரி நான் பேசிக்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன் இப்போ கூட நீ நல்லா புரிஞ்சிருக்கடி. ரொம்ப தேங்க்ஸ். லைஃப் லாங் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக அது போதும். ஆனால் என்னால் உன்னால் அப்படி பார்க்க முடியலம்மா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. புரியுது தையம், புரியுது. நான் ஒரு லூசர்னு எனக்கு நல்லா புரியுது. அப்போலாம் இல்லடி. உனக்குன்னு ஒரு லைஃப், உனக்குன்னு ஒருத்தவன், எனக்குன்னு ஒருத்தவன் இதோ எதிரில் உட்காந்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ வேணான்னு. அவன் மட்டும்தான் தாயும், வேறு யாருமே கிடையாது. அது யாருமே மாற்றவும் முடியாது. நான் இன்றைக்கி எங்கள் அப்பா விட்டு கிளம்பிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. இல்லை, நான் நாளைக்கு போகிறேன். நாளைக்கு நைட் கிளம்புறேன். ப்ளீஸ் தயம். இப்படி இல்லை வயன். ஆக்சுவலாக இது உங்கள் வீடு மாதிரி தான். எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அஃப்கோர்ஸ் இது உங்கள் வீடு தான். நான் எதுக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்? நீ வேறு லைஃப் பார்த்துட்டு நீ நல்லா இருக்கணும் மட்டும் தாண்டி, வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி இது உங்கள் வீடு மாதிரி தான். நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. எல்லா ரைட்ஸும் இருக்குடி. உனக்கு எப்போ போகணும் தோணும் அப்போ போ. ஆனால் என்னால் இதுக்கு மேலே உனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்க முடியாதுடி. நல்லாவும் இருக்காது. சாரிடி. பரவாயில்ல டைம். அப்படி சொல்லிட்டு வயன் அழுதுகிட்டே போயிருப்பா. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கா. அவளால் தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வயன் ஜங்குக்கு கால் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பா. ஸோ ஜங்குக்கும் ஆரோக்கியம் ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தேங்கோட வீட்டுக்கு வந்தோன்னே தான் ஜங்குக்கு அப்படி கத்துறான். டேய் தயாங், டேய் கேண்டா இப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்க, என்னன்னா பிரச்சனை? டே மச்சான் நல்லா யோசித்தேன், செட் ஆகாதுடா. எனக்கு ஜோ மட்டும் தானே ஞாபகம் வந்துட்டுருக்கா. டே திருப்பி திருப்பி விளக்கண மாதிரி பேசிட்டு இருக்காதுடா. இவ செத்துட்டால, திரும்பி அவனை உன் கூட வந்து குடும்பம் நடத்த போகிறான். அப்புறம் எதுக்குடா? இங்கே பாரு, நல்ல பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. நல்லா இல்லைடா. இல்லை மச்சான், அவன் நல்ல பொண்ணு, அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அனுப்பிச்சி விட்றேன். நீ புரிஞ்சுக்கோ. அவள் புரிஞ்சுக்கிட்டா. நீ புரிஞ்சுக்கோ, அதை பற்றி பேசாதடா. அப்படி சொல்லிட்டு தேங்காய் வந்து போயிருப்பான். இங்கே பாருவயன், உனக்கு அவன் வேணாம், புரியுதா? இவன் மாதிரி பைத்தியக்காரன் கூடலாம் நீ குடும்பம் நடத்தணும் அவசியம் இல்லை. உனக்கும் நடத்துவேன். அண்ணா நீங்கள் பாரு, அவன் மட்டும் வேணாம். என்னால் திருப்பி திருப்பி வந்துட்டான். அவளை ஒரு பைத்தியம் அவன்கிட்டலாம் வேணாம். நீ உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ. ஆரோஹி, நீ எதுக்கு நின்றுருக்க? என்ன நீ சொன்னால் கேட்க போகிறானா? இல்லைங்க, நான் ஒன்றும் தேவையில்லை, மூடிட்டு வா. இல்லைங்க, அது நான் அண்ணா கிட்ட. ஏய் தான் சொல்கிறேன்லடி, வாடி. வயன் பார்த்து இருந்துக்கொன்னு சரியா? எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு. நீ வேணும்னா எங்கள் வீட்டில் தங்குறியா? ஜாய் கூட இருந்தால் உனக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன். ஒரு 1 வீக் இருந்துட்டு அப்புறம் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இங்கே பாருவயன், அப்படிலாம் இல்லை. எதுவும் உன் வீடு மாதிரி தான். நீங்கள் எப்போ வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், இல்லை அங்கேயே கூட இருக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீ போய் கிளம்பி வா. இல்லைண்ணா நான் நாளைக்கு வரேன். சரிம்மா. அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ வயனும் அப்படியே உட்காந்து அழுதுட்டு அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறா. வயன், தயம் எங்கே கிளம்புற? நீங்கள் கிளம்பலையா? எங்கேடி? இல்லை, இன்றைக்கி தான் ஜோவோட இறந்த நாள். அதான் போய் ப்ரே பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு வரலான்னு. ஆக்சுவலாக உங்களையும் கூப்பிட்டு போகலாம்
அப்படியே நான் நைட் கிளம்பிடுறேன் தயம். ஆ ஜோ ஜோவா இதோ 5 நிமிஷம் ரெடி, நான் கிளம்பிட்டு வரேன். ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடியாகி வந்துடுறான். ஸோ தேங்கும் வயனும் தான் போயிட்டுருக்காங்க. தேங்க் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. வயனால் அதை பார்க்கவே முடியல. வயனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயம் ப்ளீஸ் அழுகாதீங்க, அழுகாமல் ட்ரை பண்ணுங்க. ஆ சரிடி சரிடி. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளேஸும் வந்துடுது. ஸோ தேங்க் தான் அப்படியே போயிட்டு அங்கே நீட்டோன்னு போடுறான். ஸோ என்னை விட்டு நீ போயிட்டடி, வாழவும் முடியல, சாகவும் முடியலடி. உண்மை தான், என்னால் முடியலடி. உன்னையும் என்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியல, உன் குடும்பத்தில் இருக்கவங்களையும். என்னால் புரியுது. உன் ஞாபகம் மட்டும்தான் ஜோ வருது. நான் என்ன ஜோ பண்ணுறது? ஜோ சாரி ஜோ அப்படி சொல்லிட்டு தேங்காங்க அழுதுட்ருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் வரீங்க. நீங்களும் ஜோ பக்கத்தில் போயிட்டு அங்கே முட்டி போட்டு, ஸோ உன் லவ் தான் ரொம்ப கிரேட். அவருக்கு அங்கே நான் இருந்தால் நல்லா இருக்காது. உன் இடத்துல நான் இருந்து அவரை பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு உன் இடத்த யாருக்கும் கொடுக்க தோணலை போலச்சோ. பரவாயில்ல, அவரோட வேர்ட்ஸ், அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அதனால் நான் விலகிக்கலான்னு இருக்கேன் ஜோ. நீ அக்காவை தப்பாக நினைக்க வேண்டாம், சரியா? அவர் மேலேயே கோவப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வயனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. இப்போ ஸ்ட்ரைட்டாக வயன் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறா. ஸோ தேங்க் ஒரு மாதிரியாகவே இருக்குது. தேங்க் எதுவுமே சொல்லிக்கல. நான் வேணால் வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை தயம், ஜமுக்கான வீட்டுக்கு தான் போகிறேன். கால் பண்ணி சொல்லிட்டேன். சைனீஸ் நான் கார் எடுத்து வரேன். நாங்கள் சைனீஸ் நான் கூட போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வயன், பார்த்துண்ணே. தயம் பார்த்துடுங்க. டேப்லெட்ஸ், ஃபுட் எல்லாமே. அப்புறம் உங்களுக்கு எது எது வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ ஃபுட் செஞ்சுருக்கேன். மார்னிங்க்கு சேர்த்தா செஞ்சேன். லைட்டாக மைக்ரோவன் வச்சு சூடு மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ் தயம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ. பார்த்து போய்ட்டு வாடி. அப்படி சொல்லிட்டு வயனும் அங்கே வந்து கிளம்பியிருப்பா. கொஞ்ச நேரத்தில் தேங்க் ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் தேங்க் இப்படி தான் போகும். ஆனால் அப்பப்போ தேங்க் உங்களை பார்ப்பான் ஜங்க கூட வீட்டில், அப்புறம் ஷூட்டிங்கில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாய் கூட இருக்கிறது. நீங்கள் தேங்க் கூட இந்த 1 மந்த் என்ன தான் தனியாக இருந்தாலுமே ஒன்றா தான் இருப்பீங்க மோஸ்ட்டாக டே டைம்லலாம். பட் தேங்க் வந்து இப்போலாம் உங்கள் மேலே ஒரு மாதிரியாகவே இருக்குது, இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக டிவோர்ஸ் எல்லாமே நீங்கள் சைன்லாம் போட்டிருப்பீங்க. கரெக்டாக கோர்ட்டில் வந்து நீங்களும் தேங்கும் நின்றுட்டுருக்கீங்க. என்னப்பா முடிச்சு விட்டுலாமா? ஆமாம் மேடம், அவளுக்கும் எனக்கும் செட் ஆகலை, பிடிக்கவும் இல்லை. என்னம்மா உனக்கு ஓகேவா? ஆமாம் மேடம். நீங்கள் அவர் கேட்குறத கொடுத்துருங்க. உனக்கு வேணாவாம்மா? இல்லை, கொடுத்துடுங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழுக வருது. ஸோ ஃபைனலாக டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தேங்க அப்படியே வெளியே வரான் காரில். அங்கிள். சொல்லுப்பா. சாரி அங்கிள், இந்த ஒரு வார்த்தையினால் நான் பண்ண தப்புலாம் கரெக்டாக ஆகிடாது. உங்கள் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு எல்லாரோட வாழ்க்கையும் நான் தான். இல்லை தயம், அப்படிலாம் இல்லை, விடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் என்ன பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. சரிப்பா, நீ உடம்பு பார்த்துக்கோ. அங்கிள் எப்பயுமே நம்ம உறவெல்லாம் விட்டு போகாது அங்கிள். நீங்கள் ஒரேடியாக நான் போய்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஒரே ஒரு கால், அடுத்த நிமிஷம் வந்து அங்கே நிற்பா அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் என் பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறேன். ஓயே. சொல்லுங்கள் தயம். பாருடி, சும்மா அழுதுகிட்டே இருக்காத என்ன, உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை பாரு. ஏன் தயம், கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேலே லவ் இல்லையா? இந்த 6 மந்தில் ஒரு டைம் கூட நீங்கள் நினைக்கலையா உங்கள் பொண்டாட்டியா
ஒரு டைம், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணலையா தயம்? ஃபீல் கொஞ்சம் கூட பார்த்து ஹெல்த்தை பார்த்து கொடி தயம். கேட்டதுக்கு இது ஆன்சர் கிடையாது. ஐயன் ஃபீல் பண்ணியிருக்கண்டி. அடுத்த நிமிஷம் ஜோ வந்து நிற்கிறான். கஷ்டமாக இருக்கு தயம். தயம் அப்பா விடுங்கப்பா, அவர் என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாருப்பா. அப்பா என் வாமா போகலாம் அப்படி சொல்லிட்டு டேடியும் கூப்பிட்டு போயிடறாங்க. வயனோட டேடியும். இப்படியே தான் வயனுக்கு தயனுக்கோ டேஸ் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் தேங்க அப்பப்போ பார்ப்பீங்க ஜாய் கூட என் ஷூட்டிங்கில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாங்க எப்படி இருக்க அது மாதிரி தான் பேசுவார். சேம் உங்களுக்கும் தான் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ எங்கள் அப்பா இதுக்கு மேலே உங்களை ஃப்ரீயாக விட முடியாது சொல்லிவிட்டு அலைன்ஸ் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒரு 2-3 நாள்லேயே நீங்கள் வேணான்னு தான் சொல்லி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அப்பா கால் பண்ணுறாரு. பா என்னப்பா பிரச்சனை? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. அம்மா கண்டிப்பாக நீ போய் பார்க்கணும், புரியுதுல? சரிப்பா நான் போகிறேன். கண்டிப்பாக. சரி வைக்கிறேன். ஜாய் எங்கே போகிற? எங்கே போகிற? எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டை வந்து உன் தாத்தா பார்த்து வச்சுருக்காரு, அவரை பார்க்க தான் போகிறேன். நானும் வரேன். பட் ஆனால் அவங்க அப்பா கத்துவாரே, கண் எடுத்து கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காது. நானும் வரேன். சரி சரி உன்னையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயன் ஜாய் அப்படியே தூங்க வச்சுட்டு ஸோ கிளம்பிருப்பா. பா போகலப்பா, நீ போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடு. சரி அப்படி சொல்லிட்டு வயனும் அங்கே போகிறா. பார்த்தா ஒரு பையன் உட்காண்ட்ருக்கான். ஸோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக, ரொம்ப அழகா. எக்ஸ்கியூஸ் மீ. உட்காருங்க அவங்க. அப்புறம் ஏன் எப்படி இருக்கீங்க? எதாவது சாப்பிட்றீங்களா? ஆர்டர் பண்ணுறீங்களா? கடவுளே. சாரி ஐசக், எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா சொன்னாங்களேன்னு தான் வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பா கிட்ட நீங்களும் வார்த்தை சொல்கிறீங்க எனக்கு பிடிக்கலன்னு. ஐயன் உங்கள் சுச்சுவேஷன் எல்லாம் உங்கள் அப்பா சொன்னார். எனக்கு ஓகே தான், மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற பாருங்கள், ஓகேவா? ட்ரை பண்ணுங்க ஐயன். உங்கள் அப்பா எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு, நீங்கள் வேணாம் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் உங்களை கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க என்ன மேஷ் பண்ணிக்க. 3 months 4 months 5 months அதுக்குள்ளே உங்கள் மனசு மாறிச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பி. சீரியஸ்லி. ஷோ யாரடா இவன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கீங்க. இப்போ கரெக்டாக தேங்காய் க்ராஸ் பண்ணி போகிறான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இவர் எங்கே போகிறாரு? இது தேங்காய் அங்கே ஒரு மீட் மாதிரி வச்சுருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கான். தேங்காய்ல பார்த்துருக்கவே மாட்டான், சடனாக அவங்கள பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே பேசிக்கோங்க, நான் பேசுகிறேன். ஓகே வேன் அவன் எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் போகிறேன். உங்களை வீட்டில் கொண்டு போய் விடணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை வீட்டு வரையும் கொண்டு போய் விடுவேன். நீங்கள் போய்ப்பீங்களே? கண்டிப்பாக சார். தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஐயன். தேங்க்யூ தேங்க்யூ ஐசக். ஷோ கடப்பு, எங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் மாற்ற வச்சுருக்காரா? சரியானவர் கடுப்பேற்றிட்டுருக்காரு. தயம் என்னாச்சு ஐயன்? ஓகே சொல்லிட்டியா? நீங்களும் எதுக்கு தயம் உங்களுக்கு கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் போகிறீங்களா? வந்து என் வாழ்க்கையும் நல்லா கெடுத்து வச்சுட்டு இப்போ ஓகே சொன்னியா இல்லையான்னு போங்க தயம். என்ன திட்டுறடி? திட்டலாம் மாட்டி? ஆமாம், நீங்கள் பண்ண வேலைக்கு திட்டாமல் வேற இருக்க சொல்கிறீங்களா? அப்பா அவ்வளோ பெரிய என்ன நீங்கள்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. ஏதோ சொல்ல வந்தே இல்லை? ஆன்சம் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கணுமா? இப்போ கூட நான் உங்களை தான் அவங்கள லவ் பண்ணுறேன்.
தேங்க் லைட்டாக ஸ்மைல் வருது. மீட்டிங் இருக்கு, நான் போகணும். போகணுண்டி. போங்க. எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? எல்லாம் என்கிட்ட கேட்டால் நடக்குது. இங்கே எங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்போ வந்து நிற்கிறான். ஐயோ, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பேசாமல் நானும் ஜோ மாதிரி செத்து போயிருக்கலாம். ஏய், வாய் மூட்ரி. இப்போல்லாம் பேசினு வச்சுக்கோங்க, உடச்சி கையில் கொடுத்துருவேன், புரிஞ்சுக்கோ. சாரி, நான் போகிறேன். தேங்க்யூ. ஸோ தேங்கப்போ ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கை பக்கம் தான் போகிறான். ஸோ ஜங்குக்கும், டேய் என்னடா போட்டோன்னா ஒரு சீன் எடுக்க வேண்டியது, மரியாதையாக போயிடு, அப்புறம் வந்து நோட்டு. டே மச்சான், ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பேசணும்டா. என்னடா? இரு சைனீஸும் வரட்டும். சைனீஸும் வரட்டும். கட்டு பேத்திட்டு இருக்காரா அதையும் வேணாண்டா, காண்டாவதுடா. டே இருறேன்டா. இரு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன். ஓகே. டேய் தயா, என்னடா இது ஒரு சொன்னேன்? கடை பெரியதா மச்சான், அங்கேருந்து ஓடி வரேன்டா. சீக்கிரமாக உயிர் போகிற மாதிரி பண்ணுறான். இனிமே தெரிலடா. டேய் தயா சொல்கிறேன், என்னடாச்சு? டேய் தப்பாக எடுத்துக்காதீங்கடா. கோவப்படக்கூடாது. சொல்லி தொலை மாமே, காண்டாவுது. எடு சைனீஸா சொல்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைடா, நான் லவ் பண்ணுறேன்டா. டேய் நான் அப்படியே டேய் இருடா ஜங்கு இருடா. டேய் என்னடா உளர்ற? எத்துக்குடா? லவ்வே பண்ண மாட்டேன் மயிறு. வேணாம். என்னடா கடுப்பேத்திட்டுருக்கியா? டேய் மச்சான், லவ் எப்போ வரும்னு நம்ம தெரியவா போகுது, வந்துருச்சு. டேய் புறம்போக்கு அசிங்கமாக கேட்பான்டா. நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு உனக்கு எவன் மேலடா வந்தது? ஓ உன் பிஏவா? அவளா? அவளாடா? டேய் மச்சான், அசிங்கமாக பேசாதடா. அப்புறம் சொல்லியா? பார்த்தேன் 2-3 நாளாக போயிட்டு வந்துட்டு. டேய் அவ்வளோ எதுக்குடா நீ லவ்? டேய் மச்சான் கிறுக்கு எப்பாடு, நான் சொல்லி முடிக்கிறவரையும் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? எனக்கு வயனமாக தான் லவ் இருக்கு. இருடா காண்டாவாத. ஓ இப்போதான் அவனுக்கு வயன் மேலே லவ்லாம் வருதா? டீ மச்சான் சைனீஸ் விளையாடாதடா. மயிறு உன் கூட விளையாடுறாங்க, பெரிய ஒரு ஹீரோ நீ கூட விளையாடுறதுக்கு. டே கடுப்பேற்றது மாதிரி எழுந்து போய்டு போ. டே மச்சான் வந்துருச்சுடா. ஏன்பா உனக்கு ஜோ மூஞ்சி தான் ஞாபகமே வரலையாப்பா? இல்லைடா, விட்டு போனதுலேருந்து ஜோ ஞாபகமே வரமாட்டாடா, வயன் மட்டும் தான் ஞாபகம் வரா. நீ தான் ஏய் என்னால் முடியாது கருமோ. நீ வானா வரணும், போனோன்னா மரியாதையாக போயிடு. டே அவட சொல்ல என்னையே ஒரு மாதிரி இருக்குடா. லாஸ்ட் 1 இயராக லவ் பண்ணிட்டுருக்கேன்டா. என்னது புரியல? 4 அலைன்ஸ் வந்ததில்ல, அவங்க எல்லாரையும் பேசி மைண்ட் வாஷ் பண்ணி நான் தான் அமுச்சு விட்டேன். இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்டா ஐசக்னு. என்ன பேசினாலும் கொஞ்சம் கூட பிரெயின் வாஷே பண்ண முடியலடா. அதான் கொஞ்சம் ஜர்க்கூடுது. ஆனால் என் பொண்டாட்டி டேய் கட்டுப்பேத்தாதீங்கடா. என் பொண்டாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கா, இருந்தாலும் என் மாமனார் ஸ்ட்ராங் கிடையாதுலடா. டேய் கட்டுப்பேத்தாதடா. பின்ன என்னடா மயிறு? என்ன மயிரா? எப்பா என்னாலலாம் உன் மாமனார்கிட்ட வந்து நீங்கள் முடியாதுடா. எப்பா அந்த கிழவங்கிட்ட பேசுறதுக்குள்ளே நான் எங்கன்னா அனே வேணாம். டே மச்சான் யார்டா இருக்கா எனக்கு? நீங்கள் 2 பேரை விட்டா. டேய் அதான் நாங்களும் போய் சேர்ந்துடுறோம், நீ நிம்மதியாடா. டே அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு ஒயின் அவன் மட்டும் தான்டா இருக்கு. மூஞ்சி அப்படி வைக்காத. சரி ஏதாவது பண்ணலான்டா. டே அவங்க அப்பங்கிட்ட பேசலாங்க. டே அந்த ஆள் ஓவராக பண்ணுவான்டா. டே ஜமுக்கா நான் வரலடா, என் ஓவரா. டே வேறு என்னடா பண்ணுறது? இரு ஆரோகி எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன், நீயும் கூப்பிட்டுக்கோ.
அப்போ தான் அந்த ஆள் கொஞ்சம் மரியாதையாக பேசுவான் நம்மக்கிட்ட. டீ நீ மட்டும் அங்கே வந்துடாதானே. மச்சான் எப்படியாச்சும் ஓகே வாங்கிடுறா. சரிடா. அப்புறம் எப்படியாச்சு 1 இயராக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. மயிரில் சொல்லு 1 இயராக லவ் பண்ணல சொல்லி தலைவன் தானே அவகிட்ட. டே அவ்வளோ லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கா. இப்போ எந்த மயிருக்கடா டிவோர்ஸ்னு ஒன்று வாங்கினேன் தெரிலடா. எனக்கு ஜோன் ஞாபகமாகவே இருந்ததா, அதனால் வாங்கிட்டேன். வாங்கிட்ட பிறகு தான் எனக்கு ஒயின் ஞாபகமாகவே இருக்குடா. கோபப்பட விடாரா. ஜங்கு வேணாம். அப்படியே கேஷுவலாக தலையை அப்படி பண்ணு. ஒன்றும் இல்லை. சரிடா பொன்போக்கு நான் பார்த்துறேன் போ. டே மச்சான் உண்மையாக சொல்கிறேன்டா, என் அப்பா இருந்தால் கூட ஊஸ்தான். மூட்டு கிளம்பு. சரி நான் போகிறேன். டே சைனீஸ் நீ எனக்கு கிளம்பு. சரி ஓகே, எனக்கு என் ஒயின் வேணும். நீங்கள் துப்பதெல்லாம் வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக்கும் சைனீஸும் என்ன பண்ணுறது தெரியாமல் உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஒயனோ டேடிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒயனோ டேடி கொஞ்சத்தில் ஒத்துக்க மாட்டார், என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பார். ஃபைனலாக அவரும் ஓகே சொல்லியிருப்பார். இப்போ தான் அவங்க நிம்மதியாகவே இருக்கும். படா ஃபைனலாக ஓகே ஆயிடுச்சுடாடி ஃபைனலாக. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு. பா என்னப்பா பிரச்சனை, நான் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், நாளைக்கு வர சொல்லலாம் அவனை. அதெல்லாம் தெரியாதுமா, இப்போவே போகணும், போ. போய் தொலைகிறேன் வைங்க அப்படி சொல்லிட்டு ஒயனும் கிளம்பி போகிறா. ரெசார்ட்டில் போய் உட்காண்ட்ருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு அவன் வரவே இல்லை. ஷோ கடுப்பாரு, எதுக்கும் வரமாட்டான். ஃபோன் நம்பரும் வாங்க மறந்துட்டோம். தயம் நீங்கள் எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பார்க்க வந்தீங்களா? நான் அதான் புதுசாக அலைன் பார்த்துருக்காங்களா, அலைன்ஸ் எனக்கு ஒருத்தனை ஐசக், அவனை பார்க்கலான்னு வந்தேன். அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் காணும். ஒரு 5 minutes இருந்துட்டு கிளம்பிடுவேன் தயம். சரி டேய் சொல்கிறா தயம், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நான் வரமாட்டான். அப்படியா, நீங்கள் பார்த்தீங்களா? வரமாட்டானா? சரி நான் கிளம்பிட்டேன். இல்லை அவனுக்கு பதில் தான் நான் வந்தேன். ஓ சரி என்னது அவனுக்கு பதில் நீங்களா? என்ன தயம், அவன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி அமிச்சான், அதை சொல்கிறதுக்கு வரீங்களா? உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை தயங்க, தயவு செஞ்சு போகிறீங்களா? அதில் இப்படி அது இல்லை பொறுமையாக கேளு. என்ன கிஃப்ட் கொடுத்தானா? ஏன் தயம் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் தான் என்னை வேணான்னிட்டீங்களே. முன்னாடி என்ன நான் 1 year லவ் பண்ணுறேன்டி, அதை சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். அழுவாத. 1 year என்ன புரியல. இங்கே பாருங்க தயம் என்ன பண்ணீங்க? 1 year லவ் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன் பொண்டாட்டி. இப்போலாம் எனக்கு ஞாபகம் மட்டும்தான் வருது, உன்னை தான் என் கண்ணு தேடுது. நான் உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். இப்போது நீ தான் ஓகே சொல்லணும். நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்டி எல்லாம் கூடி வரும்போது நீ எதுக்கு இப்போ மூந்திக்கு வச்சுருக்க? அதெல்லாம் சொல்லணும், உனக்கு பிடிக்கும்ல. நேற்று கூட லவ் யூ சொன்னேன். இல்லை வேண்டாம், அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு ஜோ ஞாபகம் வரும். இல்லை வந்தாலும் நீ தான் பொண்டாட்டி. நீ தான் பொண்டாட்டி. என்ன சடனா 1 year? அப்போது 1 year நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் பார்க்கும்போது வேற இடத்த திரும்பிப்பீங்களா? அப்போவே தோணுச்சு யாரோ என்ன. நீங்கள் தானே தயம்? ஸோ சொல்லி இருக்கலாம்ல மக்கு பயலே. ஏன்டா இப்படி இருக்க? லவ் வந்தால் சொல்லலாம்ல. இந்த 1 year நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா? நீயும் மிஸ் பண்ணி தொலை, என்னால் இப்போ ஓகே சொல்ல முடியாது. ஒயன் என் பாடி 1 year ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லவ் யூ போங்க தயம். இப்போதான் மொத்தம்லாம் கொடுக்க தோணுதா உங்களுக்கு? அப்படி நான் என்னன்னு தெரியுமா? ஸோ எல்லாமே தெரியும், எல்லாமே காட்டுறேன். மனசார லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கூடி இல்லை மேரி மீ. டைம் வேணும். எவ்வளோ நாள்
டே பின்னாடியே நல்லா இருக்காதுல்ல எவ்வளோ ப்ளீஸ் 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 டி ப்ளீஸ் டி போங்க தயம். பொண்டாட்டி அது தப்பு தான் சொல்லியிருக்கணும் பயமாக இருந்தது. எதுக்கு பயந்தீங்க? நான் என்ன பூச்சாண்டியா? இப்போ எதுக்கு 1 year தயம் 1 year தயம் போயிடுங்க. எனக்கு கோவம் வருது. நீங்கள் லவ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, எனக்கு சந்தோஷத்தை விட கோவம் தான் அதிகம். சரி அடிச்சிரு போட பொன்னாடி. ஓகே வலிக்குதா? ரொம்ப அடிச்சுதானா? வலிக்குதுதான். அச்சோ சாரி தயம் சாரி. ஓகே நீ சொல்லு. அப்போ ஓகே சொல்லிட்டாரா? எப்பா எப்படி ஓகே சொல்லிட்டாடி? அவர் தான் அனுப்பிச்சி விட்டாரு. அப்படியா? எப்போ கல்யாணம்? அது பேசி முடிவு பண்ணுறாங்கடி. இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா? என்னடி? நம்ம 2 பேர் மட்டும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன விளையாடுறியா? யாரும் வேணாவா? எனக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டு நமக்குள்ளே அவ்வளோ நாள் பிரேக் எனக்கு பிடிக்கல. டக்குன்னு ரிங் மட்டும் சர்ச்சில் கூட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறீங்களா? ஐயோடி. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். உங்க கூட பொண்டாட்டியாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஐயோ என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு எங்கே விட்டேன்னா. சரி ஓ போய் கிளம்பலவா? தேங்க் இருங்க ரிங் வாங்கிட்டு போயிடலாம். ஐயோ அதை மறந்துட்டே நீ. ஓகே செலக்ட் பண்ணிடி. ஐயோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. ஏதோ ஒன்று எடுங்க. ஓகே வாடி. ஏதோ சரிம்மா சரி ஓகே ஏதோ ஒன்று எடுத்துட்டேன். போகலாமா? தயம் ப்ராமிஸ் பண்ணுங்க போகக்கூடாது. சத்தியமாடி போக மாட்டேன். உன்னை விட்டு போவே மாட்டேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ கண்ணம்மா. தயம் ஐ லவ் யூ டூ பட்டு. சரி போகலாமா? ஐயோ சவுக்கு அண்ணாக்கிட்ட அப்பா கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? அது நாளைக்கு சொல்லிக்கலாம் அவங்ககிட்டவா. நம்ம போகலாம். தயம் என்ன? அதான் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு, அதனால தான். தயம் இன்னைக்கே வா. ஆமாம். இப்போவே வா. ஆமாம். எனக்கு ஷை, பயம், ஹாப்பினஸ், ரொம்ப மிஸ்ஸிங் எல்லாம் மிக்ஸ்டு எமோஷனாக இன்றைக்கி நடக்குவதா? ஆமாம். தயம் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் இப்போ எமோஷனலாம் ஆக மாட்டிங்களே? என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தா ஜூன் வைக்கணுமா? வச்சிடலாண்டி. என்ன நீ கேட்குற? எனக்கு தெரியும் உனக்கு தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்கும்னு, அதனால தான். என்ன உங்கள் காதலி இப்போது என் தங்கச்சியாக மாறிட்டாளா என்ன? அது இல்லாமா அப்போ மேலே அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போது ஃபிஷியலாக நீ என் பொண்டாட்டி, உங்ககிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. அதனால் இருக்கட்டும். நீ தானே இருக்கும்போதோ அவளை பற்றி பேசினா நீ காண்டா என்ன அடிச்சிட்டனா? சேச்சே அப்பெல்லாம் இல்லை தயம். எப்பயுமே அவங்க ஃபர்ஸ்ட் லவ். பொண்டாட்டி வேணாமே. சரி ஓகே போட்டு ஓகே. என்ன தயம் ஏதாவது? இல்லை அப்போல்லாம் இல்லை. தயம் என்ன கார் நிறுத்தணும்னு தயம் கீழே இருக்குங்க. இல்லை வேண்டாம் தயம் கீழே கண்ணம்மா. தயம் என்ன அவ்வளோ அவசரம்? போங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டி எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே தயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவன் ஃபாஸ்ட்டாக இருந்து தானே ஆகணும். வேணாண்டா வேணும்டி. வேணாண்டா வேணாம். என்னடா எழுந்துரு.
இதெல்லாமே நான் ஃபீல் பண்ணணும். என் பொண்டாட்டியோட கண், மூக்கு, இங்கே 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 கை, ஃபிங்கர், இது இது குட்டி தொப்பை, அதுக்கப்புறம் இங்கே இங்கே தயம் கையிடா. என்ன கை எடுன்னுலாம் சொல்லிட்டுருக்க. எல்லாத்தையும் நான் அப்படி பண்ணணும்ல. தயம் தயம் என்னடா நீ ஒன்றதெல்லாம் பார்க்க வேணாவா? எனக்கு ஃபீல் பண்ண வேணாவாடி என் கண்ணு மூக்கு இங்கே இங்கெல்லாம். ஆமாம், அப்படி சொல்லிட்டு நீங்களும் தாங்க பிடிச்சி கிள்ளி கொஞ்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் தயங்கும் வயனுக்கும் எல்லாமே நடந்துடுது. ஸோ தயங்கும் வயனும் அப்படியே படுத்துட்ருக்காங்க. ஒய் பொண்டாட்டி என்ன ஏதோ ஆர்டர் பண்ணிக்கோ, என்னால் எல்லாம் சமைக்க முடியாது. சொன்ன மிஸ் பண்ண இப்போ வேணும்லாம் இல்லடி, டயர்டாகி படுத்துட்ருக்க. போடா இப்போ என்னால் முடியல. சரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும் சாப்பிட்லாம். ஸோ என்ன தேவை அப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எல்லார்ட்டும் இன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் செம்ம காண்டில் நிற்கிறாங்க. எல்லாமே நீயே பண்ணிடுறது அப்படி தான் தயம். அங்கிள் சாரி அங்கிள், வயன்தான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கூடான்ட்டா. இல்லைப்பா, போய் சொல்கிறான்ப்பா. இல்லை அங்கிள், இவ தான் போய் சொல்கிறா. 2 பேரும் வாய மூடுறீங்களா? இங்கே 2 பேருக்கும் அப்படி இப்படி அப்படியே சொந்தக்காரங்களா கூப்பிட்டு பெருசாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா 2 பேரும் இப்படி பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்க. தயம் அவள் தான் சின்ன பொண்ணு ஏதோ கேட்குறா, உனக்கு எங்கேப்பா போச்சு புத்தி? இல்லை அங்கிள், இப்போ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னா ஒரு ஸ்பூன் எடுத்து குத்திடுவேன் மிரட்டினான் அங்கிள். ஏன் டே பாப்பா பொய் சொல்கிறான்ப்பா, இவன் ரொம்ப பொய் சொல்கிறான். ஏன்டா பொய்? ஏன் இல்லைப்பா, கை கீழே தான்ப்பா இருந்தது, மேலெலாம் போகல, அடிக்கலாம். இல்லைப்பா. சரி போங்க எப்படியோ. சாரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னடா அப்போ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உங்கள் ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நானும் ஹாப்பி தான். கொஞ்ச நாள் இங்கே இருப்பா. சரிங்க அங்கிள், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா, ஐ திங்க் இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மி ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.